நாமும் கூட இந்த நாளிலும் கூட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய நாவுகளை கொண்டு பிதாவுக்கு பிரியமானதை பேசுகிறோமா? நாம் உலகத்தில் பிரவேசிக்கிறோம், அதிகமான பிள்ளைகளே அதிக நேரம் உருவாடுகிறோம், அதிக நேரம் இருக்கிறோம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், அலுவலகத்திலேயா இருக்கட்டும், அல்லது வீட்டிலேயே கூட இருக்கட்டும், அக்கம்பத்தில் பிள்ளைகளும் கூட உலகத்தாரா இருந்தாலும் கூட நம் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நம்ம பேசுகிறோமா? நம்மளை நாவுகளை நம்மளை கோபப்படுத்தும் போது அடக்கி கொள்ளுகிறோமா என்று சிந்திக்கும்படியாக நாம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வோம். இப்படியாக நாம் பிலிப்பியர் 2:16 பார்க்கும்பொழுது கூட பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்திலாம் பார்க்கிறோம். அப்போ நாவுகள் என்ன பண்ணணும்? யாவும் அறிக்கை பண்ணணும்னு சொல்றாரு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். அப்படி இருக்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த நாவுகள் பிதாவை எப்பொழுதும் மகிமைப்படுத்தணும், இந்த நோக்கம் தான் இருந்ததுக்கு. அப்ப பிதாவுக்கு கீழ்ப்படியணும், இந்த எண்ணங்கள் தான் இருந்திருக்கு. அப்ப நாமளும் இந்த நாவுகளை பத்தி நாம என்ன பண்ணணும்? நம்ம அதிக நேரம் அவரைத்தான் நம்ம பிதாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் பிதாவை மயப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் கேட்கும் பொழுது நீதிமொழிகள் 18:21 பார்க்கும் பொழுது கூட நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த கனியை எப்படி புசிப்பாங்க? அதுல ஜீவன், அதுல 2 இருக்குங்கிறாரு. அதுல மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்கிறது. அப்ப நம்ம அதை எது தெரிந்து கொள்ளணும் அவசியமா இருக்கிறது. நம்முடைய நாவுகளை கொண்டு மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறோமா அல்லது ஜீவனை கொண்டு பேசுகிறோமா என்று சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா நாம ஜீவனுக்காக நாவுகளை பயன்படுத்த வேண்டும். அப்பதான் நாம பிதாவை மயப்படுத்துவர்களா பிள்ளைகளா இருப்போம் கூட நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 12:36-37 பார்க்கும்பொழுது கூட அங்க மனுஷர் பேசுகிற காரியங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு. அது வீணான காரியம் தான் சொல்றாரு. மத்தேயு 12:36-37 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் பார்க்கிறோம். முன்னே நாம் பார்த்தோம், அந்த நாவின் அதிகாரத்துல மரணமும் ஜீவனும் இருக்குன்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க கணக்கு ஒப்பிக்க வேணும்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதோ அப்படிப்பட்ட வார்த்தைக்கு ஏற்ப அந்த நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு நமக்கு ஒப்புவிக்கப்படும் பார்க்கிறோம். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது மனுஷர் பேசும் அதிகமான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அது வீணான வார்த்தைன்னு தான் பார்க்கிறோம். ஆனா இருந்தாலும் என்ன பார்க்க வேண்டும் பார்க்கும்போது இங்க என்ன பார்க்கணும்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நம்முடைய நாவுகளை கொண்டு குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு பேசத்தக்கதாக வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு நம்முடைய வார்த்தைகள் அப்படியாக நம்ம இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நியாய தீர்ப்பு நாள்ல நாம அதுல கணக்கு ஒப்புவித்து அவருடைய இடத்துல சேருகிற பிள்ளைகளாக கூட இருப்போம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21:23 பார்க்கும்போது கூட தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நாவுகளை காத்து தன்னுடைய ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு கூட பார்க்கிறோம். அப்ப நம்ம நாவுகளை காத்து நம்ம என்ன பேசணும் ஏது பேசணும் நாம் நிதானித்து பேச வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போதான் நம்ம இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து காக்க வேண்டியது அவசியமா இருக்கு பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா யோபு பார்க்கும்பொழுது கொஞ்ச நேரம் யோபு பார்ப்போம். யோபுவானவரை பார்க்கும்பொழுது அவருடைய நண்பர்கள்லாம் அவரை காயப்படுத்தும் பொழுதும் அவதூறாக அவரை பேசும் பொழுதும் அவரை எப்படி இருந்தார்கள் பார்க்கும் பொழுது கூட அவர் அந்த இடத்துல சோர்ந்து போகலன்னு பார்க்கிறோம். அவர் அந்த இடத்துல சோர்ந்து போகல, ரொம்ப கண்கலங்களை பார்க்க நிதானிச்சு இருந்திருக்கிறாரு பாருங்க. 30 யோபு 6:30 என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்து அறியாததோ பார்க்கிறோம். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ சிந்திச்சு பார்த்திருக்கிறார். என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ பார்த்து நிதானிச்சு பார்த்திருக்கிறாரு. 21, 22, 23 அவர் என்ன சொல்றாரு பாருங்க அவர் நண்பர்களுக்கு. அப்படி நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள், என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள், எனக்கு ஏதாயிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்திகளில் இருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும் அல்லது சத்துருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள்
வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டி விடுங்கள் என்றும் நான் சொன்னது உண்டோ என்று அங்க கேட்கிறார் நண்பர்கள்ட்ட. நான் உங்கள்கிட்ட ஏதாவது அவர் கஷ்டப்படும் பொழுதும் சோர்வாக இருக்கும் பொழுது கூட, எல்லாத்தையும் இழந்து தவிக்கும் பொழுது கூட, அந்த நண்பர்கள் அங்க கேள்விகள் கேட்கும் பொழுது கூட அவர் என்ன சொல்றாரு, அங்க சோர்ந்து போகலன்னு பாக்குறோம். தைரியமாக இருந்திருக்கிறார், நாவுகளை கொண்டு தைரியமா பேசி இருக்கிறான் பாக்குறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நமக்கு இருக்குன்னு பாக்குறோம். இன்னும் 28 சொல்றாரு, இப்பொழுதும் யோபு 6:28 இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்க, என்னை நோக்கி பாருங்க சொல்றாரு. ஏன் அவரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு பார்த்தா, அவருடைய நாவிலே எந்த ஒரு அக்கிரமும் இல்லைன்னு பார்க்கிறோம். அவர் நாவிலே சுத்தமான அந்த வார்த்தைகள், தேவனுடைய பக்தி விற்பிக்கான வார்த்தைகள் இருந்திருக்குது. அதை நாம கவனிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும். நான் பொய் சொல்றேன்னா பொய் சொல்லலையா என்று உங்களுக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு 24 எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், நான் எதிலே தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க சொல்றாரு. இன்னும் என்ன சொல்ற பாருங்க, எவ்வளவு அவருடைய தாழ்மையும் அவருடைய நாவினுடைய வார்த்தைகள் உச்சரிக்கும் பொழுது கூட எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. அப்படி ஏதாவது தவறு இருந்ததுன்னா அது சரியா இருந்துச்சுன்னா திருத்திக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை சொல்றான்னு பாக்குறோம். அப்ப பார்க்கும் பொழுது கூட யாக்கோபு 3:8 பார்க்கும்பொழுது கூட அங்கே பார்க்கும்பொழுது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு சொல்றாரு. அப்படியே விட்டு அப்ப அதனால என்ன பண்றான், ஒரு நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் ஆகாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன அப்படியே விட்டுடலாமா? விட்டு விடக்கூடாதுன்னு பார்க்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்னா, நமக்கு முன்னோடியினவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனிக்க வேண்டியதும் நிதானிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு கூட பார்க்கிறோம். 1 Péதர் 2:23 பார்க்கும் பொழுது அவர் வஞ்சாங்க, வையப்படும் போது என்ன செய்யற, பதில் வையாம இருந்திருக்கிறாரு. அந்த நாவலை நாம் சிந்திக்க வேண்டியது, அந்த யோசனைகளை சிந்திக்க வேண்டியது, அவர் என்ன யோசிச்சாரு சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப அவர் வையிறாங்க, அவர் பதில் வையல, அவரை காயப்படுத்துறாங்க, எதுவுமே பேசல. அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமல் நியாயமாய் தீர்ப்பு தம்மை ஒப்புவித்திருக்கான் பாக்குறோம். அப்ப அவர் பாருங்க, எவ்வளவு அடிபட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் தலையில கொட்டினாலும் கூட விழாவில குத்தினாலும் கூட அவர் வாயை திறக்காம தன்னுடைய பிதாவுக்கு பிரியமான காரியங்களை பேசணும், பிரியமான காரியங்களை சிந்திக்கணும், அவருக்கு பிரியமா நடந்து கொள்ளணும், அவர் சித்தமான என்னது என்று நிதானித்து பார்த்து அந்த இடத்துல பொறுமையாக இருந்தாலும் கூட பார்க்கிறோம் வேண்டியது அவசியமா இருக்குது. யாக்கோபு 3:6 வரை பார்க்கும் பொழுது கூட, யாக்கோபு 3:3 முடிய அங்கே பார்க்கும்பொழுது கூட பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படிம்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இங்க பாருங்க, நம்முடைய நாவை பிதாவுக்கு கீழ்ப்படிம்படிக்கு முயற்சி செய்யலாம் இல்லையா? நம்முடைய நாவை பிதாவுக்கு கீழ்ப்படிம்படிக்கு நம்ம முயற்சி செய்யலாம் இல்லையா? அப்ப முன்னே பார்த்தோம், இயேசுவானவரை அவர் பிதாவுக்கு எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படி நடந்தார் இல்லையா? அப்ப அது போல நாமும் கீழ்ப்படி வேண்டியதும் நம்முடைய நாவுகளை பேசும் பொழுது நிதானமாய் பேச வேண்டியது அவசியமா இருக்கும் கூட பார்த்தோம். இங்க 4 சொல்றாரு, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்பன்னு பார்க்கிறோம். அப்ப பார்க்கும்பொழுது அது மகா பெரியவர்களா இருந்தாலும் அது சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது நம்ம கண்களுக்கு பார்க்கும்பொழுது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்க. அப்ப பெருசாக இருந்தாலும் கூட அப்ப நம்ம என்ன நிதானிக்கணும், அப்ப இயேசுவானவர் மாம்சத்திலே வாழும் பொழுது பிதாவினிடம் போறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அப்படித்தான் நம்ம அதிகமாக யோசனையாகவோ நாவுகளை கொண்டு சிந்திச்சது போல நாமும் கூட எப்படி சிந்திக்க வேண்டியதும் நாவுகளை கொண்டு பேச வேண்டியது அவசியமா இருக்கும் கூட பார்த்தோம். 5 பார்க்கும்பொழுது கூட அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துடுன்னு பார்க்கிறோம். அப்ப இங்க பார்க்கும்பொழுது நாவுகள் சிறுசா இருந்தாலும் நம்ம பேசும்பொழுது நம்ம என்ன பண்றோம், அது பெருமையான காரியங்களை நம்ம பேசுறோம்னு பார்க்கிறோம் உலகத்துல பார்க்கும் பொழுது கூட. அப்ப நாம என்ன கர்த்தருக்காக, நம்ம கர்த்தருடைய காரியங்களுக்காக நம்ம அவரை மேம்படுத்தணும், அவரை நம்ம
பெருமைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குன்னு கூட பார்க்கிறோம். இங்கே அதிகமாக சிந்திக்கணும், நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளோடு பழகுறோமோ என்று நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா நம்முடைய நாவு சிறுசா இருக்கிறது, எதை பேசுகிறோம் என்று நிதானித்து பேச வேண்டியது அவசியமா இருக்கும் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்குன்னு கூட பார்க்கிறோம். அப்ப நாவு சிறிதாதான் இருக்கிறது, ஆனா அது அடங்காதுன்னு சொல்றாரு. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா அது நெருப்பா இருக்குன்னு கூட பார்க்கிறோம். அது நெருப்பா இருக்குது, இது எல்லாத்தையும் என்ன வந்து கெடுக்கக்கூடியதா இருக்குன்னு பார்க்கிறோம் அந்த நாவானது. ஆனா நம்முடைய நாவை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், கெடுக்கக்கூடாதபடிக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. முயற்சி செய்யணும். எப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் போது நம்முடைய நாவை கெடுக்காதபடி நம்ம முயற்சி செய்கிறோம்னு பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும்பொழுது நம்முடைய நாவை என்ன பண்றோம், நம்ம அது கெடுக்காதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளுகிறோம்னு பார்க்கிறோம். அப்ப அது எப்படி இருக்குது, அது அநீதிக்கு அது போகாதுன்னு பார்க்கிறோம். என்னென்னது முழு சரீரத்தையும் கெடுக்காதுன்னு பார்க்கிறோம், கரைப்படுத்தாதுன்னு பார்க்கிறோம். யார் கூட இருந்தா தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது அவளோட ஐக்கியத்தை ஏற்படுத்தி அவளோட ஐக்கியமுள்ள காரியங்களை பேசும் பொழுது ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தாதுன்னு கூட பார்க்கிறோம். அப்ப நரக அக்கினியால் நாம கொளுத்தப்படுகிறதா இங்க இருக்குன்னு சொன்னா, ஆனா நமக்கு தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது கொளுத்தப்படாதுன்னு பார்க்கிறோம். அப்ப இப்படித்தான் நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கும்பொழுது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நாவை கொண்டு சரீரத்தை கொண்டு சிந்தித்து பார்த்து சொல் தவறாம நாம பூரண புருஷனா சரீரம் முழுவதையும் அடக்கி கொண்டு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறது பார்க்கிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கும்பொழுது கூட அங்க சொல்றாரு, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அங்க பாக்குறோம், மாம்சத்தை என்ன பண்ணுவோம், பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. அப்ப நம்மள என்ன பண்றாங்க, நம்ம கூட இருக்க பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம பாவம் செய்யற காரியங்களை தான் அதிகமா தூண்டும் போது நம்ம என்ன பண்ணுமா, இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அது புத்தி பிசையினால் என்ன ஆகுமா, புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன்னு சொல்றாரு. அப்ப தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டுங்கிறாரு. அப்ப தேவனை நம்ம கோபப்படுத்தக்கூடாது பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வார்த்தைகளினாலே தேவன் கோபம் கொள்ளாதபடிக்கு நாம் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது, நிதானித்து நாம் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது சாலமோன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாரு. என்ன பொருத்தனை என்று பார்க்கும்போது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது கூட, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுறது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறான் பார்க்கிறோம். அப்ப இவர்கள் செய்கிறது எப்படி இருக்கு, தீமை செய்கிறாங்க, ஆனா தீமை செய்தா ஆனாலும் அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். நாம் தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்னு சொல்றாரு. இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்றாரு 2ஆம் வசனத்துல, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக சொல்றாரு. அப்ப இங்க என்ன சொல்ற பார்க்கும்பொழுது கூட நம்முடைய வாயில் பேசும்பொழுது நிதானிச்சு நம்ம பேச வேண்டியது அவசியமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு பார்க்கிறோம். அப்போ நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாம இருன்னு சொல்றாரு. மனம் பதறி, அப்படி ஒருவேளை மனம் பதறிச்சுன்னா கூட என்ன பண்றாரு, அப்பையும் கூட எந்த வார்த்தையும் சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, தேவன் சொல்றாரு, தேவன் எங்க இருக்கிறாரு, வானத்தில் இருக்கிறாரு, நாமெல்லாம் எங்க இருக்கிறோமாமா, பூமியில இருக்குன்னு சொல்றாரு. அப்ப பூமியில இருக்க நாம என்ன பண்றோம், நம்மளை கெடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும், நம்மளை வஞ்சிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும், நம்ம பக்கத்துல அருகாமையிலே இருப்பாங்க. அப்ப நம்ம வார்த்தைகள் என்ன தியானிச்சு நாம் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் எல்லாரும் எங்கே இருக்கிறோம், பூமியிலே நாம் நம்முடைய வார்த்தைகளை எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க, சுருக்கமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப சுருக்கமா நம்ம இருக்க வேண்டியது, பேச வேண்டியது அவசியமா இருக்குன்னு கூட பாக்குறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34-35 பார்க்கும்போது கூட அவருடைய வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்டதா இருந்து பார்க்கும்பொழுது கூட அவருடைய சிந்தனைகள்லாம், விரியன் பாம்பு குட்டிகளே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34-35, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவைகளாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்,
நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவையில் எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுறான்னு பார்க்கிறோம். இங்க பார்க்கும்பொழுது கூட நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை ஏன் எடுத்து காட்டுறான்னு பார்க்கும்பொழுது கூட அவன் பார்க்கும்பொழுது ஏன் அவன் நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து எடுத்து காட்டுறானா, அவன் கர்த்தருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் அவன் நிதானிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்திருக்கிறான். கர்த்தருக்கு எது பிரியமா இருக்குமோ அதை பேசக்கூடிய நாவுகளாக கொண்டு அதை கொண்டு பேசியிருக்கிறான். கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமா நடக்கணுமோ அந்த காரியங்களில் நடந்திருக்கிறான். அதனால என்ன பண்றான், அவன் கர்த்தருக்கு நல்ல மனுஷனா இருதயம் எப்படி இருந்து நல்ல பொக்கிஷமாக இருக்குன்னு பாக்குறோம். அப்ப பொல்லாத மனுஷன் எப்படி இருந்திருக்கான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாதலை ஏன் எடுத்து காட்டுறான்னு பார்க்கும்போது அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதே இல்லை. அவன் எதெல்லாம் பிரியமா இருக்குமோ அதெல்லாம் காரியத்தை செய்யறது இல்லை. பிரியம் இல்லாத காரியத்தை சிந்திக்கும் போது, பிரியம் இல்லாத காரியத்தை தேடும் போது அவன் என்ன பண்றான், பொல்லாதில் இருந்து சொந்தத்தில் பேசுகிறவனா இருக்கிறான் கூட பாக்குறோம். யாக்கோபு 1:26 பார்க்கும்போது கூட உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும் கூட பார்க்கிறோம். அப்ப உங்களில் ஒருவன் தன்னுடைய நாவை அடக்காம நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை பேசும் பொழுது அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வஞ்சிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கோம். தன்னுடைய இருதயத்தை நம்ம வஞ்சிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேசும் பொழுது அது தேவபக்தி உள்ளவன் என்று தேவபக்தி உள்ள காரியங்களை சிந்திக்கும் பொழுது அப்ப தேவபக்திக்கு ஏதுவான சிந்திக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் கூட பாக்குறோம். அப்ப தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும் கூட பாக்குறோம். ஏன் வீணா இருக்குன்னா அவன் தன் நாவை அடக்காம இருந்திருக்கிறான். அடக்கியிருந்தானா அவன் தேவபக்தி உள்ளவனா இருந்திருப்பான். தேவ பக்தி உள்ளவனா இல்லாதனால என்ன தன் நாவை அடக்காதவனா இருந்திருக்கான்னு பார்க்கிறோம். மத்தேயு 15 18 முடிய பார்க்கும்போது கூட அங்க சொல்றாரு, நம்முடைய இருதயத்துல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் வாயிலிருந்து தான் வரும்னு சொல்றாரு. மத்தேயு 15:18 முடிய பார்க்கும்போது கூட வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்றாரு. எப்படி எனில் 19 இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும் பார்க்கிறோம். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்த பார்க்கிறோம். அப்ப கை கழுவாம கூட சாப்பிட்டுடலாம், ஆனா உள்ள என்ன இருக்குது, வாயிலிருந்து புறப்படலாம், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது. அப்ப இருதயத்துல என்ன இருக்குது, பொல்லாத சிந்தனையும் பொல்லாத யோசனையும் வேசித்தனமும் விபச்சாரங்களும் களவுகளும் தான் பொய்சாட்சிகளும் தான் இருக்குன்னு பாக்குறோம். அப்ப நம்ம இருதயத்துல நம்ம பொல்லாதைகளை சிந்திக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு இருக்குன்னு கூட பாக்குறோம். அப்ப பொல்லாதையில சிந்திக்காதபடிக்கு பொல்லாதையில பேசாதபடிக்கு நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்ம பேசத்தக்கதாக நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு கூட பாக்குறோம். இங்க பாருங்க, மத்தேயு 23 சொல்றாரு மாயக்காரன்னு. மத்தேயு 23 25-26 பார்க்கும்போது கூட அங்க நடிச்சு இருக்கிறாங்க. அங்க எப்படி சொல்றாரு பாருங்க, மாயக்காரராய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாக்கும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குன்னு சொல்றாரு. அப்ப முதல்ல அவர் எதை சுத்தமாக சொல்றாரு, உட்புறத்தை சுத்தமாக சொல்றாரு. உட்புறம்னா என்னன்னா அது மனம் இருதயம் ஆத்மான்னு பாக்குறோம். அப்ப முதலாவது அவர் எதை விரும்புறாரோ, அவர் பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்தை அவர் அதிகமா விரும்புறதே கிடையாது. அப்ப நாமளும் பேசும் பொழுது வெளி தோற்றத்துக்காக பேசாம நம்ம உள்ளான மனதிலிருந்து நம்ம வாழுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப உள்ளான வாழுகிற பிள்ளைகளா இருந்து அந்த உள்ளான மனதிலிருந்து நாம் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படி அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும், ஒருத்தரை கெடுக்கக்கூடியதா இருக்காது, ஒருத்தரை வஞ்சிக்கக்கூடியதா இருக்காது. அவர் கட்டி வைக்கிற வழியிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் கூட நம்ம பாக்குறோம். அப்ப இங்க என்ன பார்க்கும்போது கூட உட்புறம் என்றால் மனம் இருதயம் ஆத்மா, இதை முதலாவது சுத்தமாகணும்னா, ஏன்னா தேவன் வெளிப்புறத்தை பார்க்கல, உட்புறத்தை தான் அதிகமாக கவனிக்கிறார். எதை தேவன் கவனிக்கிறாரோ அதை சுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கும் கூட நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது கூட எபேசியர் 4:29 பார்க்கும்போதோட நம்மிடம் கேட்கிறவர்களுக்கு பக்தி ஈர்த்திக்கு எதுவாக பேச வேண்டியது அவசியமா கூட சொல்றாரு. அங்கே 2 காரியங்கள் கூட சொல்றாரு. எபேசியர் 4:29
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கன்னு சொல்றாரு. அப்ப இங்க கெட்ட வார்த்தைன்னு ஒன்று சொல்றாரு, இரண்டாவது பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தைன்னு ஒன்று சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டு வார்த்தையில எது நம்மளை கட்டி வைக்கும், எது நம்மளை உற்சாகப்படுத்தும், எது நம்மளை ஊக்குவிக்கும், நம்மளுக்கு எது இது தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு இதுலயே நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்ப இங்க பார்க்கும்பொழுது கூட கெட்ட வார்த்தை வேண்டான்னு சொல்றாரு, ஏன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையும் கூட பாக்குறோம். அப்ப பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைன்னு சொல்றாரு, பேசணும்னு சொல்றாரு, ஏன்னா அது பிதாவுக்கு பிரியமான வார்த்தைன்னு சொல்றாரு. ஏன்னா இயேசுவானவர் எப்படி இருந்தார் பார்க்கும்போது கூட யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டான்னு பார்க்கிறோம். அப்ப இவருக்கு மாத்திரம்தான் கட்டளையிட்டாரா? நாம் சிந்தானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம நாவலை கொண்டு எப்படிலாம் நாம் பேசணும், எப்படிலாம் நம்ம அறிக்கை இடணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நாம் பேசணும் நம்ம சிந்திக்க வேண்டியது இங்கே அவசியமா இருக்குது. அப்ப இங்க என்ன சொல்றாரு இயேசுவானவர், நான் சுயமா பேசலன்னு சொல்லிட்டாரு. நான் பேச வேண்டியது எங்க இருக்குது? இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை இருக்கு. அப்ப இவருக்கு என்ன கட்டளை இட்டு இருக்கிறாரோ அது நமக்கும் கட்டளை இட்டு இருக்கிறார். அப்ப நாமளும் என்ன செய்யணும்? நாம பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் நம்மை அனுப்பியிருக்கிறார் இல்லையா இயேசுவை கொண்டு. அப்ப நாமளும் என்ன பண்ணோம்? பிதாவுக்கு பிரியமானவர்களே எப்பொழுதும் நாம பேசத்தக்கதாக வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்படியாக நாம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாவுகளை அறிக்கை பண்ணும் நாவுகளை கொண்டு நாம் நன்றி சொல்லணும் என்று பார்த்தோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று மரணத்திற்காக அல்ல, ஜீவனுக்காக நாவை உபயோகிக்கவும் பயன்படுத்துவதற்காகவும் இருக்கணும் என்று பார்த்தோம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு பார்த்தோம். ஆனா அது அடங்காத சாவுக்கு ஏதான விஷம் நிறைந்திருக்கிறது என்று பார்த்தோம். ஆனாலும் கூட என்னாவது நாவை அடக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. ஏனென்றால் இயேசு பார்க்கும்போது அவர் வையப்படும் போது அவர் பதில் வையில்லை. அவரை காயப்படுத்தும் போது அவர் எதுவுமே பேசாம இருந்தார். அப்படி நாமும் கூட நம்மளை அடக்கிறதுக்கு அவரை கொண்டு நம்ம முயற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் கூட பார்த்தோம். அப்ப மனுஷர் பேசுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா அது வீணான வார்த்தை என்று பார்த்தோம். அப்ப உலகத்தார்கள் தான் அப்படி பேசுவாங்க, நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி பேச மாட்டாங்கன்னு பார்த்தோம். நாவை என்ன பண்றாங்க? நாவை பாவத்துக்கு விலக்கி கொண்டு அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு பார்த்தோம். நாவை கொண்டு மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம். நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து பார்த்தான்னு கூட பார்த்தோம், எடுத்து பேசுகிறான்னு கூட பார்த்தோம். அப்ப பொல்லாத மனுஷன் பார்க்கும்போது அவன் பொல்லாத இருதயமாகிய அவன் பொல்லாத காரியங்களை சிந்தித்தனால என்ன பண்றான்? பொல்லாததான் அவனுக்கு அதிகமா தோணுனால அவன் பொல்லாத காரியங்களை சிந்திச்சான்னு கூட பார்த்தோம். அப்ப மனுஷனுடைய இருதயம் பொல்லாத சிந்தனைகள் அதிகமா சிந்திக்கிறான் என்று கூட பார்த்தோம். அப்ப கடைசியாக என்ன பார்த்தோம்னு சொன்னால், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று பார்த்தோம். இப்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று நாம பார்த்தோம். அப்ப எப்படி பேசணும்னு சொன்னாரு? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல விஷயங்களை பேச வேண்டியது அவசியமா இருக்கும் கூட பார்த்தோம். அப்ப கடைசியா இயேசுவானவர் என்ன சொன்னார்னு பார்க்கும்பொழுது அவரை தனியாவே அவர் சுயமாவே எதுவுமே பேசணும்னு பார்த்தோம். அப்ப அவருக்கு என்ன பேசணும், என்ன நிதானிக்கணும், என்ன யோசிக்கணும், என்ன எல்லாம் யார் கொடுத்ததாமா? பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கும் கூட இப்படியாக கொடுக்கும் பொழுது நாமும் அதை ஏற்றுக்கொண்டு இப்படியாக நம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவோம். இப்படி பொறுமையா கேட்ட உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே, இந்த மாலை வேளையிலே எங்கள் நேரத்தை தந்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரும் ஆசீர்வதியும், தேவ செய்தி அளித்த தாசனை ஆசீர்வதியும். இதை கேட்ட யாவரும் இதை உணர்ந்து கொண்டு இதன்படி நடக்க எங்கள் ஞானத்தை தரும். சிறு விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.